சினிமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம். நாம் தொடர்ந்து வாஸ்து தொடர்பாகவும் கன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்பாகவும் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். அதுக்கு ஒரு முடிவு, ஒரு கிளான்ஸ், அந்த பிரச்சனைகளுக்கு நம்ம வீடியோ மூலியமா ஒரு சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஃபீட்பேக் கால்ஸ் வர்றது, அது ஒரு விதத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருக்கு. அதே நேரத்தில் அந்த ஃபீட்பேக் கால்ஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அனலைஸ் பண்ணிக்கிட்டே வர்றோம். அது சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம், நிறைய சொல்யூஷன்ஸும் சொல்லியிருக்கோம். அதே போல் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக், அதாவது ரொம்ப ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் டாபிக். இது ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பலருக்கும் வந்து இதில் பலவிதமான குழப்பங்கள், சரியா தப்பா அப்படின்னு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்டுமானம் வந்து வேலை டிலே ஆகிறது, இல்லை பாதியில் நிற்கிறது, இல்லை அதில் வந்து பல லிட்டிகேஷன் கிரியேட் ஆகிறது, லீகல் ப்ராப்ளம் வர்றது, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, மக்கள் வந்து பெரும்பாலும் வந்து என்ன சொல்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்து குறைபாடு மெயினாக நினைக்கிறாங்க. வாஸ்து குறைபாடு தான் காரணம் அப்படின்னு. நம்ம இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்பர்ட்டி நம்ம விசிட் பண்ணி பார்த்தப்ப நம்ம அதுக்கான காரணம் வாஸ்து குறைபாடு மட்டும் கிடையாது, வேற விஷயங்களும் இருக்கு. சில இது வாஸ்து பாசிட்டிவா இருந்தாலும் வேலை தடைபடுது அப்படின்னு சொல்லி அதுக்காக நம்ம அனலைஸ் பண்ணதான் இந்த வீடியோ. ஓகே, நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், குவாலிஃபைடு வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர். 33 வருடங்களுக்கு மேலாக கட்டுமான துறையிலும் 9 வருடங்களுக்கு மேலாக வாஸ்து சாஸ்திரா துறையிலும் எங்களது சேவைகளை தொடர்ந்து அளிச்சுக்கிட்டே வர்றோம். எங்களுக்கு நிறைய கன்சல்டன்ட்ஸ் கிளைண்ட்ஸ் இருக்காங்க, இந்தியாவிலே இருக்காங்க, வாஸ்துக்கு அப்ராட்லேயும் இருக்காங்க. ஓகே, நாங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ப்ராக்டிக்கல் ஓரியன்ட். நாங்கள் வந்து தியரிட்டிக்கலாக மட்டும் படிக்கல, 33 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் நம்ம டிபார்ட்மெண்ட் கான்ட்ராக்டராகவும் இருக்கும். அதனால வந்து நிறையா விஷயங்களை எங்களால் அப்சர்வ் பண்ண முடியுது. பேனலில் வேல்யூவராக இருக்கிறனால நிறையா ப்ராப்பர்ட்டிஸை வேல்யூஷனுக்காக பார்க்க போகிறோம். அப்போ நிறையா விஷயங்கள் எங்களுக்கு புலப்படும். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இந்த கட்டுமானம் கட்டிக்கிட்டு இருக்க வீடுகள், இல்லை ஒரு கமர்ஷியல் பில்டிங்காக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இது இந்த மாதிரி விஷயங்கள் பல இது நீங்கள் ரோட் சைடில் போகும்போது நீங்கள் வியூ பண்ணியிருப்பீங்க. பாதியில் நிற்கும் சில கட்டடங்கள் வந்து செங்கல்லாம் கருப்பாகி அது பல வருஷமாக வேலை நிற்கிற மாதிரி பார்த்தாவே தெரியும். சில இடங்களில் செடிகள் புதரெல்லாம் முளைச்சி போய் கிடக்கு. இதெல்லாம் ஏன் நடக்குது, எதனால நடக்குது? ஒரு வீடு ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடியே எல்லாருமே பக்காவாக பிளான் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபண்ட்ஸு, சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் எப்படிலாம் அவங்களுக்கு ஃபண்ட்ஸு, லோன் போக போகிறாங்களா இல்லை ஓன் ஃபண்ட் வச்சுருக்காங்களா, இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இப்படிலாம் பிளான் பண்ணி பண்ணும் போதும் ஒரு விஷயம் ஏன் பாதியில் நிற்கிது அப்படின்னும் போது இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப யோசிக்கக்கூடிய விஷயம். ஓகே, அப்போ நம்ம ஒரு சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணி அதோட டீட்டெயில்ஸை தான் நம்ம இங்கே கொடுக்குறோம். ஓகே, கட்டிட வேலை தடைபடுவதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்து மட்டும் கிடையாது. சில பில்டிங்ஸ் வந்து பக்கா வாஸ்துப்படி பண்ணியிருப்பாங்க, ஆனால் அந்த பில்டிங்கும் தடைப்பட்டு நிற்கும். அப்போ இதை தாண்டி வேற என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனிவர்சல் எனர்ஜி, பிரபஞ்ச சக்தி அப்படின்னு சொல்றோம். பிரபஞ்ச சக்தின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த யூனிவர்ஸ் என்ன மாதிரி நமக்கு வந்து இருக்குது அப்படின்றது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி ஓரியன்டாகவும் இதை நம்ம நினைக்கலாம். ஏன்னா அஸ்ட்ராலஜியில் ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து அவங்களுக்கான அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு. எங்களோட பர்சனல் இது எங்கள் கிளைண்ட்ஸே சொல்கிறேன், ஒரு சிலருக்கு வந்து வீடு ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்து தவறி போன கிளைண்ட்ஸும் இருக்காங்க. வீடே ஃபினிஷிங் வந்துடும், இன்னும் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்குள்ளே குடிபுகலாம் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த வீட்டோட யார் ஓனரோ அவரே தவறி போகிறாங்க. நிறைய விஷயங்கள் புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்கும்போது பலவிதமான பிரச்சனைகள் தோன்றுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்டர் காரணம் இல்லை. எல்லாருமே பிளேம் பண்ணுறது முதல்ல கான்ட்ராக்டர் இல்லை இன்ஜினியரே சொல்லிடுவாங்க. என்னங்க இவங்க டிலே பண்ணுறாங்கன்னு. அவங்க டிலே இல்லை, இன்ஜினியரோ கான்ட்ராக்டரோ தலையில நின்னாலும் உங்களுக்கான அமைப்பு இல்லாட்டி அந்த ப்ராஜெக்டை அவங்களால பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவர் எவ்வளோ திறமையான இன்ஜினியராக இருக்கட்டும், இல்லை எத்தனை வருஷம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் உள்ள திறமையான கான்ட்ராக்டராக இருக்கட்டும், அவர் எல்லாமே கையில் வச்சிருக்காரு சார். 7-8 டிப்பர் வச்சிருக்காரு, 2-3 ஹிட்டாச்சி வச்சிருக்காரு, டோசர் இருக்கு, எல்லாமே கையில் இருக்கு அப்படின்னு எக்யூப்மெண்ட்ஸே பல கோடி ரூபாய்க்கு வச்சிருக்காரு அப்படின்னா அந்த மாதிரி கான்ட்ராக்டர் கூட
உங்களுக்கான அமைப்பு சரியா இல்லைன்னா வேலையை முடிச்சு கொடுக்க முடியாது. இது நாங்க பிராக்டிக்கலா நாங்க உணர்ந்த விஷயம். எதனால இதை இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதுல ஒரு 4 ப்ராஜெக்ட் இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாத அளவுக்கு 4 ப்ராஜெக்ட் இருக்கு எங்களுக்கு. 3 ப்ராஜெக்ட் ரொம்ப பழசு. இப்ப ரீசெண்டா ஒரு ப்ராஜெக்ட் தலையில நிக்கிறோம், முடிய மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த பர்டிகுலர் பில்டிங் ஓனர்ஸ் இல்ல அவங்க ஃபேமிலியில உள்ளவங்களோட டைமிங், அந்த நேரம் சரியில்லை அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி விஷயமாவும் இருக்கலாம். இல்ல அவங்களுக்கான அமைப்பு எப்படி இருக்கோ அதுதான் இங்க வந்து பிளே ஆகுது அப்படின்னு நம்ம உணர்றோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சைட்டு எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே சொல்றோம். ஒரு சைட்டை வந்து வாஸ்து எல்லாம் பண்ணி எடுத்து ஸ்டார்ட் பண்ணலான்னு கான்செப்ட் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி போனோம்னா 2 அடி தண்ணி நிக்குது. அந்த இடத்துல தண்ணி வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. பாத்தீங்கன்னா அந்த ஒரு சேனல்ல வந்து தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. அந்த தண்ணி வந்து அதாவது ரிட்டர்ன் ஆகி இங்க ஏரி வருது. இங்க ஏரி வந்து காலியா இருக்க இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 6-7 பிளாட்ல தண்ணி வந்து நிக்குது. ஒரு 2 அடிக்கு தண்ணி நிக்குது. அந்த தண்ணியை வந்து நீங்க இது பண்ணவே முடியல, தண்ணி குறைக்கிறக்கே முடியல. தண்ணியை 2 மோட்டர் போட்டு பம்ப் பண்ணி எடுத்தாலும் தண்ணி திருப்பி திருப்பி அந்த லெவல் ஏறிக்கிட்டே இருக்கு. அப்புறம் நாங்க என்ன செஞ்சோம்னா, மண்ணு கிணத்து மண்ணெல்லாம் அடிச்சு அந்த பிளாட்டை சுத்தி முதல்ல ஒரு கரை போட்டோம். கரை போட்டுட்டு அப்புறமா உள்ள தண்ணியை பூரா பம்ப் பண்ணி வெளியில எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 25 நாள் வரைக்கும் அதை நல்லா காய விட்டு. ஆனா இதுல என்ன பியூட்டின்னு பாத்தீங்கன்னா, வெயில் நல்லா அடிக்குது. இந்த பீக் சம்மர்லயும் பாத்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை. இந்த ப்ராசஸ்லயே எங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 மாசம் போயிடுச்சு. நம்ம என்ன அக்ரிமெண்ட் பண்றோம்னா 6 to 8 monthsல ப்ராஜெக்டை ஹேண்ட் ஓவர் பண்றோம்னு அக்ரிமெண்ட் பண்றோம். 1.5 மாசம் எங்களுக்கு இதுலயே போயிடுச்சு. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ப்ராஜெக்டை மார்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எர்த்ஒர்க்ல நடந்துகிட்டு இருக்கு. சர்வீஸ் வரவே இல்லை. எலக்ட்ரிக்கல் சர்வீஸ் வர்றதுக்கு 2 போல் வந்து அங்க வந்து எரெக்ட் பண்ணாதான் அந்த சைட்டுக்கு சர்வீஸ் கொண்டு வர முடியும். எல்லாமே பார்த்து ஏஇ ஏடி எல்லாம் பார்த்து எல்லாமே அந்த இப்போ வந்து எல்லாமே இந்த சீனியாரிட்டி படி தான் வரும் அப்படின்ட்டாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃப் ஸ்லாபே முடிக்கிற வரைக்கும் சர்வீஸே வரல. தண்ணி பூராமே வெளியில இருந்து லாரியில வாங்கி தனியாக அதுக்கு ஸ்டோர் பண்றதுக்கு அந்த பெரிய ட்ரம்லாம் எடுத்து வாடகைக்கு வச்சுக்கிட்டு, என்ன கரண்ட் அடுத்த வாரம் வந்துடும், இன்னும் 10 நாள்ல வந்துடும், இப்படியே சொல்லிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட கரண்ட் வர்றதுக்கு 6 மாசம் ஆச்சு. இந்த 6 மாசத்துக்குள்ள தண்ணியை வந்து நாங்க காசு கொடுத்து வாங்கி செலவு பண்ண காசை எங்கேயோ போயிடுது. ஓகே, 6 மாசம் கழிச்சு தண்ணி இது கரண்ட் வந்துருச்சு, எல்லாம் வேலை இது பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அங்க அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்துருக்கு. அடுத்தடுத்த பிரச்சனைகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளைண்டோட ஃபேமிலி சைட்ல இருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த வீட்டோட அமைப்புல வந்து பிளானிங்கை சேஞ்ச் பண்ண சொல்லி, பிளான் இப்படி மாத்துங்க அப்படி மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கும். சம்பந்தம் இல்லாத ஆட்கள், அதாவது அந்த குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் அவங்க ரிலேஷன் அந்த மாதிரி இருக்கிறவங்க ப்ரெஷர் பண்றாங்க. இதை இப்படி மாத்தினா தான் நல்லா இருக்கும், அதை அப்படிதான் செய்யணும், நீ தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இன்ஜினியர் கரெக்டா கைட் பண்ணல அப்படின்னு. எங்களுக்கு எப்பயுமே வந்து ஒன்ஸ் பிளான் பண்ண விஷயத்த வந்து திருப்பி திருப்பி மாத்துறதுல எங்களுக்கு எப்பயுமே உடன்பாடே கிடையாது. ஏன்னா ஒரு சின்ன விஷயத்த மாத்தணும்னா லாஸ் வந்து ஒரு கான்ட்ராக்டர் இன்ஜினியரோ யாருக்கோ அவங்களுக்கு தான் லாஸ். இவங்க அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்க ஜஸ்ட் அந்த ஐடியா மட்டும்தான் கொடுப்பாங்களோ இல்லையா, அதுக்கு பின்னாடி எவ்வளவு வேலை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு திடீர்னு ஒரு விண்டோ வேணும்னா ஒரு கோர் கட்டிங் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும். ஏன்னா எல்லாமே வந்து வயர் கட் பிரிக்ஸ் யூஸ் பண்றோம். ரிச் மிக்ஸ் கரெக்டான மிக்ஸ் கொடுத்து என்ன பண்றோம், நாங்க பண்ற பில்டிங்கை வந்து கோர் கட்டரே வந்து சிரமப்பட்டு தான் கட் பண்ற மாதிரி இருக்கும். கோர் கட்டர் வர்றதுக்கு கூப்பிட்ட உடனே வர மாட்டாரு. அவர் அடுத்த வாரம் வரும் சார், இந்த வாரம் நான் இங்க இருக்கேன் அங்க இருக்கேன், இன்னைக்கு விழுப்புரத்துல இருக்கேன் சென்னையில இருக்கேன் அப்படின்னு. அவர் வந்து ஏதோ ஒரு நாள் வருவார். அவர் வர்ற அன்னைக்கு பவர் இருக்கணும். அன்னைக்குன்னு பார்த்து பவர் இல்லைன்னு வைங்க, அவர் வந்தது வேஸ்ட்டாக போகும். வந்தது போனதுக்கு எனக்கு ஒரு 2000 ரூபா கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிடுவார். இதுதான் வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். அந்த கான்ட்ராக்டர், இப்போ நாங்களே அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து கான்ட்ராக்டர்னால எங்களுக்கு தெரியும் எவ்வளோ செலவு அனாமத்தா செலவாகுது அப்படின்னு. இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்சனல் விஷயங்கள் தான். அவங்களுக்கு என்ன மாதிரி அமைப்புகள் இருக்கோ, இந்த பிரபஞ்சம் என்னத்தை அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்குதோ அதை தான் கொடுக்குது. நமக்கு நிறைய ஆசை இருக்கு. காஷ்மீர்ல ஒரு பெரிய ரிசார்ட் மாதிரி ஒரு வீடு வச்சுக்கலாம், நல்லா இருக்கும், நல்ல கிளைமேட் நல்லா இருக்கு, அங்கே போய் தங்கிக்கலாம்னு. ஆனால் அதுக்கான அமைப்பு நமக்கு இருந்தால் தான் அங்கே வச்சுக்க முடியும். இல்லாட்டி பணம் இருந்தாலும் அங்கே வாங்க முடியாது. அதே மாதிரி தான் வீடும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்
இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றதுக்கு விரும்புறேன். ஒரு டிரான்ஸ்போர்ட் வேற ஓனர் கிட்டத்தட்ட அவருக்கு நிறைய லாரிஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் கிட்டத்தட்ட 3 இடத்துல வாஸ்து பண்ணிட்டோம் நாங்க. அவருக்கு வீடுங்களால கட்ட முடியல. பணம்லாம் பிரச்சனையே கிடையாது. பணத்தை வந்து ஒயிட்ல கொடுக்கணுமா பிளாக்ல கொடுக்கணுமான்னு தான் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரியான பணம் புழங்குது அவங்க கிட்ட. ஆனா 3 இடத்துல வாஸ்து பண்ணி 3 இடத்துலயுமே கட்ட முடியல வீடு. கடைசி என்ன பண்ணாருன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் பேக் ஒரு பழைய வீடை வாங்கி அந்த வீட்டை ரெனோவேட் பண்ணி அதில் உட்காந்துருக்கும். அவருக்கான அமைப்பு அப்படி. இது நம்புறவங்களுக்கு இதோட விஷயங்கள் தெரியும். இதை ஃபீல் பண்ணியிருப்பவங்க அனுபவிச்சவங்களுக்கு. மிச்சவங்களுக்கு இது ஏதோ புதுசா இருக்குங்க. என்னென்னமோ சொல்றாங்க, ஏதோ ஜோசியக்காரங்க மாதிரி என்னமோ ஜோதிடர் மாதிரி ஏதோ சொல்றாங்க வைக்கிறாங்க. ஜோதிடம் அது இது எல்லாமே யூனிவர்சலி கனெக்டட் தான். இந்த பிளானட்டை பேஸ் பண்ணி தான் எல்லாம் நம்ம லைஃப் இருக்கு. இது வந்து எதுக்காக இந்த விஷயங்களை நம்ம இங்க வந்து புது விலையில நம்ம டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து வேலையில் தடைபடுறதுக்கு காரணம் ஒண்ணு கான்ட்ராக்டரை பிளேம் பண்றாங்க. கான்ட்ராக்டர் சரியில்லைங்க இழுக்கடிக்கிறாரு அப்படின்னு. இல்லாட்டி வாஸ்து சரியில்லைன்றாங்க. அவங்களுக்கான நேரம் சரியில்லை வைக்கல, அமைப்பு சரியா வரல அப்படின்றத உணரவே மாட்டேங்கிறாங்க, ஃபீல் பண்றதே இல்லை. இதை வந்து யாருமே வந்து நினைக்கிறதே கிடையாது. எல்லாருமே யாரையாவது ஒருத்தர் மேல பழி போடணும். யாரையாவது ஒருத்தர் பிளேம் பண்ணிட்டா அப்பா நமக்கு தொந்தரவு இல்லை அப்படின்ற மாதிரி. நார்மலா பணத்தட்டுப்பாடு, தவறான பிளானிங், இல்ல வந்து அனுபவம் இல்லாத கான்ட்ராக்டர்ஸோ இன்ஜினியர்ஸோ இவங்களால, இல்ல மெட்டீரியல் டிலே, கிளைமேட்டிக் கண்டிஷன், இது எல்லாமே வந்து அக்செப்டபிள் ரீசன்ஸ். எதிர்பார்த்த இடத்துல பணம் வரல, வேலை நிக்குது, அக்செப்டபிள். பிளான் தப்பா பண்ணிட்டாங்க, வேற வழி இல்லை. இப்ப வந்து அதை வந்து கரெக்ஷன் பண்றதுக்கு நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை ஆல்டர் பண்ண வேண்டியிருக்கு அப்படி. இதுவும் தப்பு இல்லை. இதுவும் எல்லாமே நிறைய இடங்கள்ல நடக்கிறது தான். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத கான்ட்ராக்டர் இன்ஜினியர் இதை வந்து என்னன்னா சரியா அனலைஸ் பண்ணாம அவங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குன்னே தெரியாம அவங்ககிட்ட கொண்டு போய் ஒர்க்கு கொடுத்துட்டா அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னும் போது அவங்க வந்து அதில் திணற தான் செய்வாங்க. மெட்டீரியல்ஸ் டிலே, அதாவது நாங்கள் ரீசெண்டா இப்போ லாஸ்ட் ஒரு 5 to 8 இயர்ஸ்ல வந்து நாங்கள் அதிகமாக ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் இந்த மெட்டீரியல்ஸ். அதுக்கு முன்னாடிலாம் மெட்டீரியல்ஸ்ல எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஒன்லி சிமெண்ட் வேணா பிரச்சனையா இருக்கு. இப்ப சிமெண்ட் பிரச்சனை கிடையாது, அதை தவிர மிச்சம் எல்லாமே பிரச்சனையா இருக்கு. மண், ஜல்லி, செங்கல் எல்லாமே பிரச்சனை. முதல்ல மாதிரி எதுவும் ஃப்ரீயாலாம் கிடைக்கிறது இல்லை. திடீர்னு பார்த்தா செங்கல் கிடைக்கல. செங்கல் பார்த்தீங்கன்னா 13 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்க செங்கல் 15 ரூபா 16 ரூபாய்க்கு போகுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புதுசா இருக்கு. இந்த காரணங்களால தான் 80 to 90% ஒர்க்கு வந்து டிலே ஆகும். நான் இப்போ ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது என்னென்ன சொல்லியிருக்கேன். பணத்தட்டுப்பாடு, லோன் எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணலாம்னு பார்த்துருப்பாங்க, லோன் வந்து வராது, அந்த மாதிரி கேஸ். பிளானிங், ஏதாவது ஒரு மெயினான விஷயத்தை விட்டுட்டு Bhima Homes and Properties, an ISO certified construction company with rich experience in construction. More than 750 satisfied customers across Tamil Nadu. Our team of architects, engineers, consultants, and interior designers with strong project experiences. We undertake projects all over Tamil Nadu and the rest of India. We support each and everything in construction. Please feel free to contact our helpline number 0950091113. We expect your call. Thank you very much for watching. பில்டிங் வந்து பாதி தூரம் லிண்டல் வரைக்கும் வந்துடும். அதுக்கப்புறமா இதை எப்படி மாத்துறது, அடிஷ்னலாக சப்போர்ட் பண்றதுன்னா எப்படி பண்றது, என்ன மாதிரின்னு சொல்லி கொஞ்சம் அதுல ஒரு டிலே ஆகும். அது ஒன்று. அனுபவம் இல்லாத கான்ட்ராக்டர் இன்ஜினியர், இது வந்து நார்மலான விஷயம் தான். அனுபவம் இல்லாதவர் அவர் சிரமப்படத்தான் செய்வார் ப்ராஜெக்ட் முடிக்கிறது. மெட்டீரியல்ஸ் டிலே, இதனாலையும் வந்து ப்ராஜெக்ட் டிலே ஆகும். கிளைமேட்டிக் கண்டிஷன் தான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். சில சைட்ல பாத்தீங்கன்னா நீங்க காங்கிரீட் பிளான் பண்ணவே முடியாது, அடிச்சு கொட்டு மழை. சம்மர்லயும் மழை பெய்யும். அவங்களுக்கு காங்கிரீட் போடலாம்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. ஓகே, இது பூராமே மெயினான ரீசன். இதுல என்னன்னா வாஸ்து சாஸ்திரப்படி என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு நிலத்துக்குமே வந்து ஒரு எனர்ஜி பவர் இருக்கு அப்படின்னு. ஒரு இடத்துல வந்து இதுதான் வந்து வாஸ்து தோன்றின காலத்திலேயே ஆரம்பத்துல இந்த மாதிரி விஷயத்தை வச்சுதான் வாஸ்துவே தோன்றுச்சு. ஒரு இடத்துல இருக்கவங்க நல்லா இருப்பாங்க, ஒரு இடத்துல இருக்கவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. நீங்க இந்த டோப்போகிராஃபியே பாருங்களேன். ஒரு ஊர் சைட்ல இருக்கவங்கள ரொம்ப நல்லா வெல்த்தியா நல்லா செட்டில் ஆகி நல்லா இருப்பாங்க.
ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே பஞ்சமும் பட்னியுமா அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டோபோகிராஃபி அந்த மண்ணோட எனர்ஜி தான். ராங் டைரக்ஷன் பிளானிங்கில் வந்து ப்ராப்பராக எதுவுமே பண்ணாமல் தப்பான டைரக்ஷன் தப்பான ஓரியன்டேஷன் பண்ணுறதுனாலையும் நிறைய விஷயங்கள் இது பூரா நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க விஷயங்கள் பூராமே யூனிவர்சல் கிடையாது. இது வாஸ்துனால ஆகிற ட்ராப், அதனால ஆகிற டிலேக்கான விஷயங்கள். மேக்னெட்டிக் ஃபீல்டு, பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டு நார்த் டு சவுத் அப்படின்பாங்க. இது வந்து ஒரு எனர்ஜி ஃப்ளோ உள்ளது. இந்த ஃப்ளோவில் வந்து அந்த பில்டிங்கை வந்து பிளேஸ் பண்ணுறது, அலைன் பண்ணுறது, ஆக்சுவல் கரெக்டான டேர்ம் வந்து அலைன் பண்ணுறது. எப்படி நீங்கள் கரெக்டாக வந்து ரேடியோ எஃப்எம் ரேடியோவை கரெக்டான அந்த இதில் வந்து பேண்டில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக கிளியராக ரிசீவ் ஆகும். கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா சரியாக கேட்காது. அதே மாதிரி தான் அந்த பில்டிங்கை வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் அலைன் பண்ணுறது தான் வாஸ்துவோட மெயின் ரீசன். ஓகே, இந்த மாதிரி ரீசன்கள் சரியில்லாதனாலையும் வேலைகள் தடைபடுறது. பூமி பூஜை போடுறதுன்றது முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா வருஷத்தில் 8 நாள் தான் வாஸ்துவே வருது. அந்த 8 நாளில் தான் வந்து பூமி பூஜையை பண்ணுறாங்க. இது எதுக்காக பூமி பூஜை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ வாஸ்து ஆய்வு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். வாஸ்து ஆய்வு அப்படின்னா வந்து ஒரு வாஸ்து கன்சல்டண்ட்டை வச்சு நீங்கள் வந்து ஒரு பிளானிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஃபைனலைஸ் பண்ணிடணும், சரியாக இருக்காது. பிளானிங் வந்து பக்கவாக இருக்கணும். நான் ஏற்கனவே என்னோட பழைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். பிளானிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பிளானிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் பிளான் பண்ணிட்டா அதை வந்து மாற்றவே கூடாது. அதே பிளானை அப்படியே கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி ஃபினிஷ் பண்ணால் அது யார் கட்டுறாங்களோ அவங்களுக்கு நல்லது, அந்த கான்ட்ராக்டருக்கு நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. ஏன்னா அந்த ஆல்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த லோடு லிவரேஜ்லேருந்து எல்லாமே மாறும். திடீர்னு ஒரு இடத்துல போய் புதுசாக வந்து அடிஷ்னல் லோடு கொடுக்குறதோ, இருக்க லோடை எடுக்கிறதுனால பிரச்சனை கிடையாது, புதுசாக அடிஷ்னல் லோடு கொடுக்குறதுல பிரச்சனை. காலம் பொசிஷன்லாம் இஷ்டத்துக்குலாம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு ஸ்ட்ரக்சரல் கன்சல்டண்டோட கைடன்ஸ் இல்லாமல் அந்த விஷயங்கள்லாம் செய்ய முடியாது, அதில் செய்யவும் கூடாது. பொதுவாக என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தினால தடைப்படுதுன்னு நம்ம நினைக்கிறதுன்றதும் இல்லை வாஸ்து மூலியமாக தடைப்படுதுன்னு நினைக்கிறதுன்றது ரெண்டுமே இன்வால்வ்டு தான். ஒரு விஷயம் தடைப்படுறது இந்த பிரபஞ்ச சக்தின்னு நம்ம எதை மீன் பண்ணுறோம்னா அவங்களோட பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸ், அவங்களுக்கு நல்லா இருக்கிறது, அவங்களோட எனர்ஜி லெவல்னே வைங்களேன். ஒரு பாசிட்டிவாக இருக்கிறவரால தான் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை செய்ய முடியும். ஒரு நெகட்டிவ் பர்சனால் அவர் நெகட்டிவாகவே தான் இருப்பார். அதுதான் இறுதி. அப்போ நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் கரெக்டான பிளானிங், எனர்ஜி லெவல், வாஸ்து, பேசிக் வாஸ்து. அதாவது நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தா இது ஸ்மூத்தாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் வந்து தடைபடுறதுக்கு வாஸ்து மட்டும் காரணம் இல்லை. அதாவது தடைபடுறது மீன்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ப்ராப்பராக நடக்கலை, பல காரணங்களுக்காக தடைபடலாம். ஆனால் வாஸ்துனால தடைபடுதுன்னு பெரும்பாலும் நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த பிரபஞ்சமும் இதுக்கு ஒரு ரீசன். ஆனால் டோட்டலாக இது ரெண்டுக்குமே சம்மந்தமே இல்லாத கான்ட்ராக்டரையோ இன்ஜினியரையோ போய் ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வேலையை முடிக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறோம், தலைகீழ நின்னாலும் எங்களால் முடிக்க முடியாத 4 ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்பயும் 4வது ப்ராஜெக்டை முடிக்க போகிறோம். ஆனால் அவ்வளோ சிரமப்பட்டு முடிக்கிறோம். அது முடிக்கிறதுக்கு பின்னாடி அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. எங்களால் அவ்வளோ ஈஸியாக ஒரு ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துட முடியும். ஆனால் நாங்களே இவ்வளோ திணறோம். 33 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், திணறோம். லேபரை வேலைக்கு அனுப்பிச்சா போகிற லேபர் வந்து முதல் நாள் டைல்ஸ் லேயர் போனால் 2 டைல்ஸ் லேயரு ஆக்சிடென்ட். சைட் விசிட் போகிறோம், சைட் விசிட்டில் அவங்களோட மேஸ்திரி வந்து சார் இந்த மாதிரி வந்த ஆளுக்கு இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஸ்திரி வந்து அவர் சட்டையெல்லாம் கழட்டி போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நார்மலாக அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க, ஆளுகளை வச்சு தான் வேலை பார்ப்பாங்க. ஆள் வரல, இன்ஜினியர் வந்தால் சத்தம் போடுவார்னு சொல்லிட்டு அவர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் என்னையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறார், சார் நேற்று காலையில் வந்தவங்க ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சார், அதனால் வர முடியல. சரிப்பா என்ன எதனால ஹாஸ்பிட்டலில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு போகிறோம். அந்த ஆள் லுங்கி கட்டிக்கிட்டு உட்காந்துருக்காரு. எப்பயும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறவர் லுங்கி கட்டிக்கிட்டு உட்காந்துருக்காரு. என்னையா இப்படி உட்காந்துருக்கு அப்படின்னு கேட்டால், சார் அன்னைக்கு அவங்க கீழே விழுந்தாங்க, இன்னைக்கு நான் கீழே விழுந்துருக்கேன்னு காலை காமிக்கிறாரு. காலு பூரா வீங்கி போய் கிடக்கு, அதனால லுங்கி கட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு, சைக்கிளில் வேற எங்கேயும் போகாம. இது வந்து ஆக்சுவலாக லேபருக்கு உள்ள ப்ராப்ளம். இன்னொரு டீம், இன்னொரு லேபர் அவர் வந்துக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு வேற மாதிரியான பிரச்சனை. அதாவது யாரையோ ஒருத்தரை உதைக்க வந்த ஆளுங்க அடையாளம் தெரியாமல் இவரை போட்டு அடிச்சுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கே சிரிப்பா இல்லை?
சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு அவங்களெல்லாம் பிடிச்சி வச்சு என்ன கம்ப்ளைண்ட் ஆகி என்கொயரி பண்ணும்போது பார்த்தா அவங்க சார் நாங்கள் தேடி வந்த ஆள் இல்லை, ஆள் மாதிரி அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஒவ்வொருத்தரும் 2008 எங்ககிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க. கிட்டத்தட்ட 2008 என்னாச்சு பாருங்க, 18 வருஷம் எங்ககிட்ட ஒர்க் பண்ற ஆளுகளுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு நாங்கள் சர்டிஃபை பண்ணலாம். ரொம்ப ப்ராப்பரா பண்ணக்கூடிய ஆளுங்க, ரொம்ப கரெக்டா இருக்கக்கூடிய ஆளுங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க, ரேட்டு நல்ல ப்ரீமியமா வாங்குவாங்க. நாங்கள் நல்ல ரேட்டு கொடுப்போம். ஏன்னா அந்த குவாலிட்டி அவங்களால கொடுக்க முடியும் அப்படின்னு. அவங்களே பார்த்தீங்கன்னா அதனாலதான் ஆக்சிடென்ட் ஆகி கை கால் வீங்கி போன நேரத்துலயும் சைட்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இன்ஜினியர் வந்தாருன்னா அவருக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அவங்களுக்கு கொடுக்குற நம்ம ப்ரீமியம் ரேட். இது எல்லாமே எங்களோட பர்சனல் விஷயம். இந்த மாதிரி தான் மாற்றி நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த சைட்ல வேலையே பார்க்க முடியாது. இப்பயும் பார்த்தீங்கன்னா பில்டிங்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு, சுற்றி காம்பவுண்ட் வாலுக்கும் பில்டிங்க்கு நடுவில் உள்ள கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மண்ணு கிடைக்கல. இது எங்கே போய் சொல்றது? மண்ணே கிடைக்கல. எல்லா குவாரியும் கவர்மெண்ட்ல ஏதோ சில விஷயங்கள் ரீஷெடியூல் பண்ணுறதுக்காக இது பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. மண்ணே ஓடலை. கிட்டத்தட்ட 1.5 மாசமா கிடக்கு. மண் ஃபில் பண்ண முடியாது. மண் ஃபில் பண்ணிட்டோம்னா அதுக்கு மேலே பிசிசியோ இல்லை பேவர் பிளாக்கோ ஏதோ போட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். முடியல. இதுதான் ரியல் திங். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நார்மலாக நடந்துக்கிட்டே இருக்கு. ஓகே, நான் இந்த வீடியோவில் கொடுத்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்க சம்மந்தப்பட்ட யாருக்காவது இந்த வீடியோ சொல்லப்பட்ட விஷயங்கள் தேவைப்படும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படும், நீங்க பார்க்க விரும்புறீங்க அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே வரும். அடுத்தபடியாக ஒரு 12 வீடியோ தொடர்ந்து நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் குறித்து கொடுக்க போகிறோம். அதாவது A to Z கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த 12 வீடியோ பார்த்துட்டாங்களாவே ஒருத்தங்க வீடு கட்டுறதுல கம்ப்ளீட்டான ஒரு கிளியர் ஐடியா அவங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, தொடர்ந்து எங்கள் வீடியோக்களை பார்த்து உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. 1-to-1 கன்சல்டேஷனும் நாங்கள் கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க எங்களோட ஹெல்ப்லைன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி எங்களோட சர்வீஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.